இது பெரிய மக்களுக்கு பாதிப்பு உண்டாக்கும், மூடு கூடங்குளத்தை மூடு போடு பூட்டு போடுன்னு தள்ள சிவப்பு இதை கட்டிக்கிட்டு போராட வந்துடுவாங்க. யுரேனியம் இந்தியா கிடைச்சா அணுமின் நிலையங்கள் இந்தியா அதிகம் கட்டி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அணுமின் நிலையங்கள் இந்தியா கட்டினா இந்தியாவோட உற்பத்தி திறன் இன்னைக்கு 5வது இடத்துல இருக்கிற மேனுஃபேக்சரிங் இதுல 5வது இடத்துல இருக்கிற இந்தியா மேல் நோக்கி போக முடியும். நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் இன் இந்தியா ஆர் நாட் சேஃப் அப்படின்னு சொன்னா அப்போ அணுமின் நிலையங்களுக்கு எதிராகவே ஒரு போராட்டத்தை கட்டி அமைக்க முடியும். அதற்கான ஒரு சதி திட்டமாக தான் இது பார்க்கப்படும். அவங்களே கூட இன்னைக்கு அதுக்கு ஆதரவாக பேசியிருக்கு. ஏன்னா தூத்துக்குடிக்கு ஒரு முக்கியமான ரெவென்யூ ஜென்ரேட்டராக இருந்தது ஸ்டெர்லைட். துறைமுகமே ஸ்தம்பிச்சு போயிருக்கு சார். ஆமாம் சார். தூத்துக்குடி துறைமுகமே ஒரு இண்டஸ்ட்ரி, எலக்ட்ரிசிட்டியிலேருந்து எல்லா தேவைகளுக்கும் ஒரு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ல இருந்து எல்லாத்துக்குமே காப்பர் தேவை. ஏசி மேனுஃபேக்சரிங்கில் காப்பர் ஒரு முக்கியமான பொருள். எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்த கண்ட்ரி இம்போர்ட் பண்ற கண்ட்ரியா மாறினதுக்கான காரணமே அதனால சைனா தானே லாபம் அடைஞ்சாங்க, அதிக லாபம் வளர்ந்தாங்க சார். நேத்து FCRA லைசன்ஸை பத்தி எப்படி ரிலீஜியஸ் கன்வர்ஷன் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ரிபப்ளிக் டிவியில ஒரு செய்தி வந்தது. ஸோ FCRA வந்து ஏன் இவங்க எல்லாம் எதிர்க்கிறாங்க? இளைய பரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்கள் நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்டான டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். ஜெய்ஹிந்த். வணக்கம். ஜெய்ஹிந்த். இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த கூடங்குளத்தில் வந்து ஏதோ 19,000 ஃபைல்ஸ் பக்கமாக வந்து டார்க் வெப்பில் வந்து லீக் ஆயிடுச்சு அப்படியே அந்த மாதிரி ஒரு விஷயங்கள், செக்யூரிட்டி இஷ்யூ இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்லப்படுது சார். என்ன சார் ஆச்சு அது? அடிப்படையாக இந்த டார்க் வெப்பில் லீக் ஆன இன்ஃபர்மேஷனுக்கு வந்து இந்திய அரசாங்கம் உங்களுக்கு வேணும்னா நான் அனுப்புகிறேன். நான் இல்லை நீங்களே கூட செக் பண்ணலாம். நேஷ்னல் நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அதோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் பிரதீக் அகர்வால் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கார். அந்த ஸ்டேட்மெண்ட்டின் படி பேலன்ஸ் ஆஃப் பிளான் அப்படின்வாங்க. அதாவது ஒரு பிளானில் வந்து கன்வீனியன்ஸ் ஏரியான்னு சொல்லிட்டு இருக்கோம், காமன் ஏரியான்னு சொல்லிட்டு இருக்கோம். கன்வீனியன்ஸ் அண்ட் காமன் ஏரியான்னு சொல்கிறது கழிப்பிடத்துலேருந்து, கேன்டீன்லேருந்து, பார்க்கிங் லாட்லேருந்து இதெல்லாம் காமன் ஏரியாஸ். அந்த ஏரியா கட்டுறதுக்கு டெண்டர் மூலமாக தனியாருக்கு டெண்டர் விடப்பட்டது. இது யூனிட் 3 அண்ட் யூனிட் 4 இருக்கக்கூடிய கட்டமைப்பு. அந்த பிளான் தான் வெளியே லீக் ஆகிருக்கு. ஆனால் ஒரிஜினல் உள்ள கோரில் நம்ம கட்டிகிட்டு இருக்கிற நியூக்ளியர் ரியாக்டரை பற்றியோ அதோட பிளானோ இல்லை உள்ளே இருக்கக்கூடிய எனர்ஜி அந்த பிளான்ட் சம்மந்தப்பட்ட செக்யூரிட்டியோ இல்லை அந்த ரியாக்டர் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸோ எதுவும் லீக் ஆகலைன்றது வந்து இந்த நேஷ்னல் நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்டடோட அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட். நீங்கள் ட்விட்டரில் தேடினாலும் அது இருக்குது, அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேலன்ஸ் ஆஃப் பிளான்ன்றது இப்போ நான் வரேன் உங்கள் ஆஃபீஸுக்கு வந்து இது கதவு, இது பார்க்கிங் லாட்டு, இதெல்லாம் லீக் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா உங்களோட யூடியூபோட பாஸ்வேர்டு லீக் ஆகிடுச்சா? யூடியூப் பாஸ்வேர்டு லீக் ஆகிடுச்சுன்னா தான் உங்கள் சேனலை வந்து எவனாவது டேக் ஓவர் பண்ணிட்டான்னு அர்த்தம். ஆமாம், அதுதானே லீக்கு. ஆமாம். அப்போ யூ ஆர் காம்ப்ரமைஸ்ட். சேனலில் நீங்கள் வீடியோ அப்லோடும் பண்ண முடியாது, இருக்கிற வீடியோவை காப்பாற்றிக்கவும் முடியாது, மொத்தமாக டிலீட் பண்ணிட்டு கூட போயிடலாம். பண்ணலாமா? ஹேக் பண்ணலாம். ஸோ அது லீக், அது உங்கள் சிஸ்டம் லீக்கு. இது லீக்கான்னு கேட்டால் எஸ், இட்ஸ் அ லீக். இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு முக்கியமான கிரிட்டிக்கல் இஷ்யூ. இந்த லீக் நடந்திருக்கக்கூடாதுன்னா நம்ம நடந்திருக்கக்கூடாது. இது எப்படி நடந்தது, ஏன் நடந்ததுக்கான ஒரு முழு ஆய்வு செய்யப்படும். ஆனால் இது வந்து மேஜர் லீக்காகவோ இல்லை இந்தியாவோட ஒட்டுமொத்த பாதுகாப்பு கட்டமைப்பு, அதுவும் குறிப்பிட்டு அணு உலைகள் சம்பந்தப்பட்ட கட்டமைப்புக்கு பெரிய அச்சுறுத்தலாகவோ இல்லை அதனால யாராவது நாளைக்கு சபட்டேஜ் பண்ணி இங்கேருந்து அணு கதிர்கள் கசியும், இது பெரிய மக்களுக்கு பாதிப்பு உண்டாக்கும், மூடு கூடங்குளத்தை மூடு போடு பூட்டு போடுன்னு தள்ள சிவப்பு இதை கட்டிக்கிட்டு போராட வந்துடுவாங்க. ஆமாம் சார். அந்த அதிகாரம் இந்த அதிகாரம்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த குழுக்கள் ஏன் இப்போ ஆக்டிவேட் ஆவாங்கன்னு நான் சொல்கிறேன். அவங்க சைனா கைக்கூலிகள். அவங்க ஏன் சைனா கைக்கூலிகள்னு நான் சொல்கிறேன்டான்னா, இப்போ இந்தியா ஆஸ்திரேலியா வந்து யுரேனியம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்கு. யுரேனியம் இந்தியா கிடச்சா
அணுமின் நிலையங்கள் இந்தியா அதிகம் கட்டி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அணுமின் நிலையங்கள் இந்தியா கட்டினா இந்தியாவோட உற்பத்தி திறன் இன்னைக்கு 5வது இடத்துல இருக்கிற மேனுஃபேக்சரிங் இதில் 5வது இடத்துல இருக்கிற இந்தியா மேல் நோக்கி போக முடியும். இந்தியா மேல் நோக்கி போச்சுன்னா யாருக்கு இது அடி வாங்கும் நீங்கள் சொல்லுங்கள். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எனிமிக்ஸ் தானே சார். யார் முக்கியம்? பாகிஸ்தானே இருக்கிற போது இல்லை, ஏன்னா அது பொருட்டு இல்லை. தமிழ்நாடோட பட்ஜெட்டும் பாகிஸ்தான் பட்ஜெட்டும் ஒன்று. அவன் என்னைக்கு நம்மளை ஏணி வச்சாலும் எட்டாது அவனுக்கு. சைனா அமெரிக்கா மாதிரி ஆட்களுக்கு அதுதான் பிரச்சனை. ஸோ அதுக்கு பதிலாக இது மாதிரி ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டு நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் இன் இந்தியா ஆர் நாட் சேஃப் அப்படின்னு சொன்னால் அப்போ அணுமின் நிலையங்களுக்கு எதிராகவே ஒரு போராட்டத்தை கட்டி அமைக்க முடியும். அதற்கான ஒரு சதித்திட்டமாக தான் இது பார்க்கப்படுது சார். அதே மாதிரி இப்போது திடீர்னு அந்த ஸ்டெர்லைட்டு கூட திடீர்னு வந்து எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எங்களுக்கு ஸ்டெர்லைட் வேணும், வாழ்வாதாரமே அதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதில் ஓப்பன் பண்ணுறது என்ன சார் ப்ராப்ளம் இருக்குது அவங்களுக்கு, இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு? ரீசெண்டாக ஒரு டைமில் அதை வெளிப்படையாக எதிர்த்த சில ஊடகவியாளர்கள் தமிழ்நாட்டில் சாட்டையை சொல்லிட்டுறவங்க அதில் குறிப்பிட்டு அவங்களே கூட இன்னைக்கு அதுக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க. ஏன்னா தூத்துக்குடிக்கு ஒரு முக்கியமான ரெவென்யூ ஜென்ரேட்டராக இருந்தது ஸ்டெர்லைட். துறைமுகமே ஸ்தம்பிச்சு போயிருக்கு சார். ஆமாம் சார். தூத்துக்குடி துறைமுகமே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லைட் நிறுத்தினதுனால கீழே கிரவுண்ட் வாட்டர் பொல்யூஷன் கம்மியாக இருக்கா இல்லை ஏர் பொல்யூஷன் கம்மியாக இருக்கான்னு கேட்டால் இல்லை. இதை பற்றி பேசுகிற நிறைய பேர் இன்றைக்கி அதுக்கு ஸ்டெர்லைட்டுக்கு சாதகமாக பேசுகிற நிறைய பேர் மறந்து போகிற விஷயம், யாரும் வந்து பெருசாக எடுத்துக்காத விஷயம். இதில் பல்வேறு கட்சிகள் வந்து அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவித்ததுக்கான காரணம் அவங்கவுங்க வந்து சுயலாபத்துக்காக எதுக்கு இது பண்ணாங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆய்வு பண்ணி பார்த்தோம்னா காப்பர் எக்ஸ்ட்ராக்ஷன். காப்பர்ன்றது வந்து ஆமாம் சார் எல்லா இதுலையும் யூஸ் பண்ணக்கூடிய பொருள். அதுவும் இந்தியா ஃபுல்லாகவே 30 to 40% இங்கேருந்து தான் போயிட்டு இருக்குது. அதை 4 லட்சம் டன்ல இருந்து 8 லட்சம் டன்னை மாற்றும் போது தான், ப்ரொடக்ஷனை மாற்றும் போது தான் இந்த ப்ரொட்டஸ்ட்டை வந்து வலுக்குது. அது வலுக்கிறதுக்கு இன்னொரு காரணம், ஒன்று சல்ஃபர் அதோட முக்கிய பொருள், அதுலேருந்து வரக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் அதை அமிலமாக மாற்றி ஆசிடாக மாற்றி வெளியே பல்வேறு விஷயங்களுக்கு அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். தெரியாத விஷயம் ஒன்று சொல்லட்டுமா? காப்பர் எக்ஸ்ட்ராக்ஷனில் கீழே ஸ்லைம் அனோடுன்னு சொல்லிட்டு கீழே கிடைக்கக்கூடிய அதோட என்ன சொல்கிறது எக்ஸ்ட்ராக்டில் இருக்கக்கூடிய வேஸ்டேஜ், கழிவு பொருளாக கிடைக்கிற பொருள் என்ன தெரியுமா? வெள்ளியும் தங்கமும். எப்பா எப்படி சார்? எல்லா காப்பர் ஓர்ல இருந்தும் வெள்ளியும் தங்கமும் கிடைக்கும். அது எக்ஸ்ட்ராக்ஷன். அப்போ இதில் வெள்ளியும் தங்கமும் வந்து பல 100 கிலோ வந்து வெள்ளியும் தங்கமும் கீழே அடியில் கிடைக்கும். அதை அந்த கம்பெனி வந்து எடுத்து கட்சி பணம், நிதி உதவியா அதுவா இதுவா கொடுக்கறது உண்டு. அதில் பர்சன்டேஜ் அதிகம் கேட்க போய் கொடுக்காம போனதால இதை பெருசியாக ஊதி பூதாகரமாக்குனாங்க அந்த காலகட்டத்தில். நீங்கள் வேணுமுன்னா டஸ் கோல்டு எக்ஸ்ட்ராக்டட் டியூரிங் காப்பர் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. இப்போ போடுங்க சார், நான் சொல்லுங்க போடுங்க. டஸ் கோல்டு extracted during copper production. என்ன சொல்லுது? Gold is primarily extracted during copper production via electrolyte refining. புரியுதா? அது கிடைக்கல. அதில் பெரிய கட்டிங் இருக்கு. அது வரலன்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட அமைப்புகள் கொடி பிடித்தன உள்நோக்கத்தோடு. அந்நிய சதியும் உண்டு, சைனா சதியும் உண்டு, இதை வச்சு கட்டமைக்கப்பட்ட பெரிய லெவல் சதிகளும் உண்டு, காம்படிட்டிவ் சதிகளும் உண்டு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதில் தங்கம் ஒரு முக்கியமான ஒரு காரணம். இன்னைக்கு ஒட்டுமொத்த தூத்துக்குடியோட ஒரு முக்கியமான ஒரு ஜீவாதாரமே அழிக்கப்பட்டுள்ளது என்பது உண்மை. தமிழ்நாட்டில் இண்டஸ்ட்ரியலைஸ் ஸ்டேட்டாக இருந்த தமிழ்நாட்டில் இண்டஸ்ட்ரி இல்லாத ஸ்டேட்டாக மாற்றணும்னு சொல்கிற ஒரு சிலரின் எண்ணத்துக்கு ஸ்டெர்லைட் வித்திட்டது. அந்த ஒரு சிலரின் எண்ணம் வந்து திரும்பி அன்னைக்கு ஸ்டெர்லைட்டை மூண பிற்பாடு எத்தனை கம்பெனிகள் தமிழ்நாட்டுக்கு வந்தன என்று கொஞ்சம் நீங்கள் எடுத்து பாருங்க.
யாராவது தமிழ்நாடுக்குள்ள வந்து கம்பெனி வைக்கிறதுக்கு ரெடி ஆனாங்களா? அன்னைக்கு முடிஞ்சதா தமிழ்நாடோட தலையெடுத்து? ஸோ இதை மாற்றி அமைக்க வேண்டியது இப்போ இருக்கக்கூடிய தமிழக அரசின் கடமை. மாற்றி அமைப்பார்கள் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். அதுக்கு காரணம் இப்போ இங்கே இருக்கிற தமிழக முதல்வர் பிரதமரை பார்த்தப்போ கூட தொழில் வளர்ச்சிக்கு எனக்கு பல்வேறு விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இங்கே வந்து வேலை வாய்ப்புகளை நான் வந்து அதிகப்படுத்தணும், அதுக்கான விஷயங்களுக்கு வந்து நான் வந்து மத்திய அரசோடு சேர்ந்து பணிபுரியறதுக்கு தயாராக இருக்கேன், எடுத்ததுக்கெல்லாம் மத்திய அரசை குற்றம் சொல்கிறதுக்கு நான் ரெடியாக இல்லை அப்படின்னு பல்வேறு முறை அதை அவர் வந்து வெளிப்படையாக பேசியிருக்கார். எதையும் பேசாத நபர் இதை பற்றி வெளிப்படையாக பேசியிருக்கார். டெவலப்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடோ இல்லை மக்கள் மேம்பாட்டுக்கான எதிரான நிலைப்பாடோ, காந்தியன் சிஸ்டம் ஆஃப் எக்கானமி வந்து 21st செஞ்சுரிக்கு உதவாதுங்க. ஏன் காந்தியா இருந்தார கூட அவர் அதை ஏற்றுட்டு இருக்க மாட்டார். அது உதவாது. இன்னைக்கு இருக்கிற எக்கானமிக்கு வந்து இப்போ நவீனமயமாக்குதல், ஒரு 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 இண்டஸ்ட்ரி, எலக்ட்ரிசிட்டியிலேருந்து எல்லா தேவைகளுக்கும், ஒரு ஒரு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ல இருந்து எல்லாத்துக்குமே காப்பர் தேவை. ஏசி மேனுஃபேக்சரிங்கில் காப்பர் ஒரு முக்கியமான பொருள். காப்பரோட யூஸ் இல்லாத எலக்ட்ரானிக் கூட்ஸ் ஒன்று சொல்லுங்க எனக்கு. முன்ன இருந்த ஃபேன் எல்லாம் வந்து காப்பர் காயில் தாங்க இருக்கும். இப்போ தானே அலுமினிய காயில் வந்தது. அதனால தான் ஃபேனோட லைஃபும் கம்மி ஆயிடுச்சு. எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்த கண்ட்ரி இம்போர்ட் பண்ற கண்ட்ரியா மாறினதுக்கான காரணமே அதனால. சைனா தானே லாபம் அடைஞ்சாங்க, அதிக லாபம் வளர்ந்தாங்க சார். ஸோ தங்கம், அந்நிய சதி, உள்நாட்டு சதி, இதெல்லாம் ஒன்று சேர்ந்து மிஷினரிகள். நேற்று எஃப்சிஆர்ஏ லைசன்ஸை பற்றி எப்படி ரிலீஜியஸ் கன்வர்ஷன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ரிப்பப்ளிக் டிவியில் ஒரு செய்தி வந்தது. இன்னைக்கு ஒரு செய்தி பார்த்தேன். ரோஹிங்கியாக்களை எஃப்சிஆர்ஏ, அதாவது என்ஜிஓக்கள் ரூட் மூலமாக எப்படி வந்து இந்தியாவில் வந்து ரோஹிங்கியாஸை செட்டில் பண்ண வச்சுருக்காங்க பல என்ஜிஓக்கள். ஸோ எஃப்சிஆர்ஏ வந்து ஏன் இவங்கெல்லாம் எதிர்க்கிறாங்கன்றதுக்கான காரணங்கள் அதில் விரிவாக பேசியிருந்தாங்க. மாவோயிஸ்டுகளுக்கு துணையாக நிற்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து இதை சகிக்க போகிறோம், எப்படி இதை நம்ம ஒத்துக்க போகிறோம்? ஒரு வருடத்துக்கு தோராயமாக மாவோயிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு ஜென்ரேட் ஆகிட்டு இருந்த ஃபண்ட்ஸ், இந்த மிஷினரிகள் கூட என்ஜிஓக்கள் மூலமாக இது மாதிரி அஜிடேஷனுக்கு ஜென்ரேட் ஆகிட்டு இருந்த ஃபண்ட்ஸ் 11,000 கோடி. இதில் ஓஜிஸும் இருக்காங்க, யூஜிஸும் இருக்காங்க. ஓஜின்னா ஓவர் கிரவுண்டு, யூஜின்னா அண்டர் கிரவுண்டில் இருக்கிறது பேன் பண்ணியிருக்கோம். ஓஜியை வந்து அவங்களை பேன். ஆனால் போன அரசு இருக்கும்போது கூட எந்த அரசு அவங்கள சப்போர்ட் பண்ணாங்களோ அந்த அரசு அவங்க மேலே சார்ஜ் ஷீட் போட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது ஃபாக்ஸ்கான் பிளான்ட் விஷயத்தில். ஆமாம். ஸோ எதெல்லாம் இந்தியாவுக்கு வரணுமோ, எதெல்லாம் வந்து இந்தியாவில் குறிப்பிட்டு தமிழ்நாட்டில் எந்த தொழில் வளர்ச்சி வரணுமோ, தேசிய எண்ணோட்டத்துக்கு எதிராக ஒரு சிந்தனையை விதைக்கிறதும், தேசிய எண்ணோட்டத்துக்கு எதிராக வந்து மக்களை திசை திருப்புறதும் அடிப்படை கொள்கையாக கொண்டிருக்கும் அமைப்புகளை, குறிப்பிட்டு இந்த என்ஜிஓ அமைப்புகளை, இந்த ஆர்கனைசேஷன்ஸை பேன் பண்ணுறதுக்கு எஃப்சிஆர்ஏ ஒரு முக்கியமான கருவியாக செயல்பட போகுது. நிச்சயம் அவர்கள் கொள்கை ரீதியாக அவர்கள் முதுகெலும்பை உடைக்க வேண்டும். ஆட்களை சொல்ல, அவங்க கொள்கை ரீதியாக அவங்க கொள்கையோட முதுகெலும்பை உடைக்கணும். their backbone has to be struck. யாரோ கொடுத்த அந்நிய பணத்தில் அவங்க கட்டமைக்கக்கூடிய அந்த ஒரு பிம்பம் இருக்கு பாருங்க, அதுதான் அவங்களோட சிந்தனை. அந்த சிந்தனையை உடைக்கணும்னா அந்த வெளியிலேருந்து வர பணம் தானே அவங்களுக்கு முதுகெலும்பா இருக்கு. அது வராமல் தடுத்தாலே இது அப்படியே நொறுங்கி போல போல போலன்னு கீழே விழுந்துடும். இவர்களை வந்து நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சு இவர்கள் தான் சொல்லிட்டு மக்கள் நடுவில் நிறுத்தணும்னா இது மக்களுக்கு வந்து நன்மையை உண்டாக்கும். குறிப்பிட்ட சில சுயலாபம் தேடும் அரசியல் தலைவர்கள்
நிறமாறும் பூக்கள் போல் நிறமாறும் கட்சிகளில் இருக்கும் அரசியல் தலைவர்கள், துண்டையே வந்து கேடயமாக சாத்திக் கொள்ளும் அரசியல் தலைவர்கள், அவர்கள்தான் இதற்கு ஒரு பங்கு ஆற்றியுள்ளார்கள். அவர்களுக்கு தேவை அதில் இருக்கும் தங்கம். அது கிடைக்கவில்லை, அதனால் செய்தார்கள் ஸ்டெர்லைட்டை பங்கம். ஓகே சார். சார் உங்கள் அற்புதமான கருத்துக்களை இளையபெருமா பார்த்துருக்கு. மிக்க நன்றி சார். ஜெய்ஹிந்த். நன்றி, ஜெய்ஹிந்த்.